என்ன ஓமை சொல்லி தரப்போறான்னா விலை உயர்ந்த முத்து. அத மத்தையில மட்டும் வாசிக்க முடியும். மத்திய 13 அதிகாரம் 45 இருந்து 46 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். அது ஓமை என்னன்னா, பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு தனக்குள்ளான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். இந்த ஓமைக்கு என்ன அர்த்தம்னா, பரலோக ராஜ்யம் நம்மள ரொம்ப விலை மதிப்புள்ள ஒரு காரியத்தை தேட சொல்லுது. விலை மதிப்பில்லாத அல்லது நித்திய ஜீவனை கொடுக்காத காரியங்களை விட்டுட்டு மேலானவைகளே நாடி தேடணும் அப்படின்னு நம்மளுக்குள்ள இருக்கிற பரலோக ராஜ்யம் நம்மள உந்தி தள்ளுது. நமக்குள்ள பரலோக ராஜ்யம் இருந்தா நாமளும் சின்ன சின்ன காரியங்களை விட்டுட்டு விலை மதிப்பில்லாத காரியங்கள்ல நம்ம கவனத்தை செலுத்துவோம். தேங்க்யூ.